அம்மா சமையல் ஹோட்டல் செண்பகநல்லூரில் பிரபலமாக தொடங்கியிருந்த நேரம். ஹோட்டலுக்கு தேவையான காய்கறிகளை வழக்கமாக கார்த்திக் தான் வாங்கி வருவான். ஆனால் அன்று கார்த்திக் ஒரு முக்கியமான வங்கி வேலைக்காக வெளியூர் சென்றிருந்தான். கவிதா, இன்னைக்கு காய்கறி தீர்ந்து போச்சு. நாம 2 பேருமே நேரடியா சந்தைக்கு போய் நல்ல காய்கறிகளா பார்த்து வாங்கிட்டு வருவோமா என்று கேட்டார் மீனாட்சி அம்மாள். கவிதாவுக்கு இது புது அனுபவம். சரிங்கத்த, நீங்க கூட இருந்தா எனக்கு பயம் இல்ல, போயிட்டு வருவோம் என்று கிளம்பினாள். அதிகாலை 5 மணி. பனி மூடிய அந்த பொழுதில் மீனாட்சி அம்மாளும் கவிதாவும் பெரிய பைகளை தூக்கிக் கொண்டு மெயின் ரோட்டில் இருக்கும் வாரச்சந்தைக்கு சென்றார்கள். அங்கே எங்கு பார்த்தாலும் சத்தம், மக்கள் கூட்டம், மாட்டு வண்டிகளின் நெரிசல். மீனாட்சி அம்மாள் சந்தைக்குள் நுழையும் போதே ஒரு ராணி மாதிரி கம்பீரமாக நடந்தார். ஒவ்வொரு கடைக்காரரும் அவரிடம், வாங்க மீனாட்சி ஆத்தா, இன்னைக்கு என்ன வேணும் என்று மரியாதையாக கேட்டனர். முதலில் தக்காளி கடைக்கு சென்றார்கள். கவிதா ஒரு பெட்டி தக்காளியை பார்த்து, அத்தை, இது நல்லா இருக்கு, எடுத்துக்கலாமா என்று கேட்டாள். மீனாட்சி அம்மாள் ஒரு தக்காளியை எடுத்து அமுக்கி பார்த்தார். இல்ல கவிதா, இது மேல மட்டும் சிவப்பா இருக்கு, உள்ள இன்னும் காயா இருக்கும். பழுத்த தக்காளிக்கும் பழுக்க வைக்கப்பட்ட தக்காளிக்கும் வித்தியாசம் தெரியணும். அப்போதான் நம்ம சாம்பார் ருசியா இருக்கும் என்று பாடம் எடுத்தார். கவிதா வியந்து போனாள். சமையல் என்பது அடுப்படியில் தொடங்குவதில்லை, அது சந்தையிலேயே தொடங்கி விடுகிறது என்பதை அன்றுதான் அவள் புரிந்து கொண்டாள். அடுத்து வெங்காயம் வாங்கச் சென்றார்கள். கடைக்காரர் 1 கிலோ 40 ரூபாய் என்று சொன்னார். கவிதா உடனே பையை நீட்டினாள். ஆனால் மீனாட்சி அம்மாள் விடவில்லை. என்னப்பா இது, போன வாரம் 35 சொன்னேன், இன்னைக்கு ஏறுதுங்கறே. நாங்க மொத்தமா 50 கிலோ எடுக்கிறோம், நியாயமான விலை சொல்லு என்று பேரம் பேசினார். கடைக்காரர் சிரித்துக் கொண்டே, உங்ககிட்ட ஜெயிக்க முடியுமா அத்தா? சரி, 32 ரூபாய்க்கே எடுத்துக்கோங்க என்றார். கவிதா மெல்ல அத்தையிடம் கேட்டாள், அத்தை, 5 ரூபாய் குறைக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் பேசுறீங்க? மீனாட்சி அம்மாள் சொன்னாள், 1 கிலோவுக்கு 5 ரூபாய்னா 50 கிலோவுக்கு 250 ரூபாய் மிச்சம் கவிதா. இந்த 250 ரூபாயில நாம 4 பேருக்கு இலவசமா சாப்பாடு போடலாம். தொழிலில சின்ன சின்ன சேமிப்பு தான் பெரிய வெற்றியை தரும். கவிதாவுக்கு புதிய பாடம் கிடைத்தது. சந்தையின் ஒரு ஓரத்திலே ஒரு மூதாட்டி கொஞ்சம் கீரைகளை வைத்துக்கொண்டு சோகமாக அமர்ந்திருந்தார். யாரும் அவரிடம் கீரை வாங்கவில்லை. மீனாட்சி அம்மாள் அவரிடம் சென்று, என்ன பாட்டி, கீரையெல்லாம் வாடி போயிருக்கே என்று கேட்டார். அந்த பாட்டி, ஆமாம்மா, காலையில இருந்து ஒருத்தர் கூட வாங்கல. பேரன் பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டணும், என்ன பண்றதுன்னு தெரியல என்று கண்ணீர் மல்க கூறினார். மீனாட்சி அம்மாள் யோசிக்காமல், எல்லா கீரையையும் கட்டித்தாங்க, நான் எடுத்துக்கிறேன் என்றார். கவிதா தடுத்தாள். அத்தை, இது வாடி போயிருக்கு, ஹோட்டலுக்கு பயன்படுத்த முடியாதே. மீனாட்சி அம்மாள் மெல்லச் சொன்னா, வியாபாரங்கிறது வெறும் லாபம் மட்டும் இல்ல கவிதா, அது மத்தவங்களுக்கு உதவுற இடமும் கூட. இந்த கீரைய நம்ம பொரியல் பண்ண முடியாது, ஆனா நல்லா அலசிட்டு கீரை சூப் பண்ணி இன்னைக்கு வர்ற கஸ்டமர்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கலாம். அவங்களுக்கும் ஒரு ஆரோக்கியம், இந்த பாட்டிக்கும் ஒரு உதவி. கவிதாவுக்கு அத்தையின் அந்த பெரிய மனதை பார்த்து கண்கள் கலங்கின. சந்தையிலிருந்து திரும்பிய பிறகு கவிதா மிகவும் சுறுசுறுப்பானாள். அத்தை சொன்னது போலவே அன்று வந்த வாடிக்கையாளர்களுக்கு 5.5 பெட்டி கீரை சூப் இலவசமாக வழங்கப்பட்டது. அதன் ருசியும் அவர்கள் சொன்ன கதையும் ஊர் முழுக்க பரவியது. கவிதா ஒரு ஐடியா சொன்னாள். அத்தை, நாம ஏன் சந்தையில இருக்கிற விவசாயிகள் கிட்டையே நேரடியா ஒப்பந்தம் போட்டுக்க கூடாது? அவங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும், நமக்கும் ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைக்கும். மீனாட்சி அம்மாள் சிரித்துக்கொண்டே, நானும் இதையேதான் நினைச்சேன் மருமகளே, நீ இப்போ நிஜமாவே ஒரு பிசினஸ் விமன் ஆயிட்டே என்றார். சில மாதங்களில் அம்மா சமையல் ஹோட்டல் தனது கிளைகளை பக்கத்து நகரங்களிலும் தொடங்கியது.